ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் பிளக்கினை பயன்படுத்தி எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஃபூட்டரில் ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் வந்து இதில் ரிலேட்டடாக சேஞ்சஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வந்து உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சர்வரில் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளக்இன் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட பிளக்இன் ஃபோல்டர் வந்து போயிடுங்க. போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பிஹெச்பி ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளக்இன் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி பிளக்இன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிஹெச்பி ஃபைலாக இருக்கணும். இப்போ இந்த பிஹெச்பி ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு பிளக்இன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிளக்இன் கிரியேட் பண்ணல, அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளக்இன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளக்இன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளக்இன் கொடுத்துங்க. பிளக்இனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து வெர்ஷன் கொடுக்கணும். அது வந்து ஆத்தர் நேம் வந்து யுவர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு உங்களோட வேர்ட்ப்ரெஸ் பேக்எண்ட் போங்க. ஸோ பிளக்இன்ஸ் பேஜ் வாங்க. லெஃப்ட் சைடில் பிளக்இன்ஸ் கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளக்இன் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். சரியா? இங்கே வந்து ஆத்தர்னு வரணும், ஆத்தர் நேம் வரக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஸ்கிரிப்டை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத கோட் பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து ஆக்ஷன்ஸ்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸை தான் யூஸ் பண்ணணும். டபிள்யூபி ஃபூட்டருங்கிறது ஆக்ஷனோட நேமு. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்து இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிஃபைன் பண்ணணும் என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அலர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து console.log யூஸ் பண்ணி அப்படி கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே வந்து console.log வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
ஸோ உங்களோட கன்சோலில் இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரியா? இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட இந்த கோடு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்திருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஸ்பெக்டில் கிளிக் பண்ணி கன்சோல் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுத்த லாக் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வியூ பேஜ் ஷோஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து ஃபுட்டில் வந்து இந்த கோடு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த லாக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அலர்ட் கூட யூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்கள் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அலர்ட் மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போது இங்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன மாதிரி கஸ்டம் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் ஃபுட்டில் வந்து உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆயிரும். ஸோ இதோட நம்ம வந்து எப்படி ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளோட கஸ்டம் பிளகின் யூஸ் பண்ணி ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இன்னும் அப்கமிங் வர வீடியோவில் எப்படி வந்து ஹெட்டரில் எப்படி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ. பாய்.